என்னுடைய மனைவிகளை பாராட்டுவோம், அவர்களுடைய சாப்பாடுகளை பாராட்டுவோம். நீ அழகாக இருக்கிறாய் என்று அடிக்கடி சொல்வோம். உன்னை நான் நேசிக்கிறேன் என்று அடிக்கடி சொல்வோம். இதனால் எங்களுடைய அன்பு பாசம் என்பது அதிகரிக்கும். எங்களுடைய லவ் காதல் என்பது அதிகரிக்கும். லவ் என்பது தவறான ஒரு வார்த்தையா? அந்நிய ஒரு பெண்ணுக்கு சொல்லப்பட்டால் அது தவறான ஒரு வார்த்தை. மனைவிக்கு ஐ லவ் யூ, மே தும்சே பியார் கர்த்தா ஹூ, நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொன்னால் அது ஒரு நாளும் தவறு இல்லை. என்னுடைய சாலிஹான ஹலாலான மனைவிக்கு நான் ஐ லவ் யூ சொல்கிறேன், இது தவறு இல்லை. எங்களுடைய காதலை நாம் வெளிப்படுத்துவோம். குர்ஆன் சொல்கிறது, இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் ரௌதத்துல் முஹிப்பீன் என்ற கிதாபில் அல் ஹுப், காதல் என்ற வார்த்தைக்கு ஒற்றை கருத்தான 60 வார்த்தைகளை பதிவு செய்கிறார்கள். அதில் ஒன்றுதான் மவத்தத். குர்ஆன் இந்த வார்த்தையை சொல்கிறது, வமின் ஆயாத்திஹி அன் ഖലഖலகும் மின் அன்ஃபுசிகும் அஸ்வாஜான். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்றுதான் உங்களில் இருந்தே உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஜோடிகளை மனைவிகளை படைத்திருக்கிறான். லிதஸ்குனு இலைஹா, நீங்கள் அந்த மனைவியிடத்தில் மன அமைதி பெறுவதற்காக. எவ்வளவு டென்ஷன்களாக இருந்தாலும் மனைவியை பார்த்தால் மன அமைதி கிடைக்கும், அவளோடு பேசினால் மன அமைதி கிடைக்கும். அந்த சந்தோஷமான வாழ்க்கையை தான் நரகமாக ஆக்கியிருக்கிறோம். டென்ஷனாக இருக்கும்போது அவள் பேசினாலே எரிஞ்சு விடுகிறோம். காரணம், இந்த வாழ்க்கை எங்களுக்கு வாழ தெரியாமல் இருக்கிறது. குர்ஆன் ஒரு நாளும் பொய்யாக மாட்டாது. லிதஸ்குனு இலைஹா, அவளிடத்தில் மன அமைதி பெறுவதற்காக வேண்டி. வஜஅல பைனக்கும் மவத்தா, உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் தஆலா காதலை உண்டு பண்ணியிருக்கிறான், அன்பை பாசத்தை உண்டு பண்ணியிருக்கிறான். திருமணத்துக்கு முன்னால் காதலிப்பது ஹராம், அது பாவம். திருமணத்துக்கு பின்னால் காதலிப்பது நன்மை. எங்களுடைய மார்க்கம் மனைவிக்கு சாப்பாடை ஊட்டிடுவது சதகா என்று சொல்லி தருகிறது. மனைவியோடு அன்பாக பேசினால், அவளை காதலித்தால் நன்மை கிடைக்காதா? நிச்சயமாக நன்மை கிடைக்கும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, மனைவியை நேசிப்பதாக இடத்தில் சொல்லுங்கள். 4 பேர் இருக்கும் பொழுது மனைவியுடைய நேசத்தை வெளிப்படுத்துங்கள், சந்தோஷப்படுவாள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி மீதுள்ள பாசத்தை, அன்பை வெளிப்படுத்தி சொல்வார்கள். அம்ருல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ் மன் அஹப்புன் நாஸி இலை, உங்களுக்கு மனிதர்களே யார் மிக விருப்பமானவர்? தனிமையில் கேட்கவில்லை, மஜ்மாவில் நபி அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அங்கிருந்து கேட்கிறார், தூரத்திலிருந்து கேட்கிறார், மன் அஹப்புன் நாஸி இலை, உங்களுக்கு யார் விருப்பமானவர்? சொன்னார்கள், ஆயிஷா, என்னுடைய மனைவி ஆயிஷா தான் எனக்கு விருப்பமானவர். தைரியமாக சொன்னார்கள், மனைவி எனக்கு மிக விருப்பமானவள், நான் அவளை நேசிக்கிறேன் என்பது தவறான ஒரு வார்த்தை இல்லை. இது மனைவியிடத்தில் அடிக்கடி பாவிப்போம். அன்பு பாசம் பெருகும். பெண்கள் இயற்கையாகவே குறைபாடுடையவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாஸிசாத்து அக்லின் வதீன், புத்தியிலேயும் மார்க்கத்திலேயும் குறையுடையவர்கள். சாட்சியம் என்று வரும் பொழுது ஒரு ஆணுடைய அரைவாசி சாட்சியத்துக்கு தான் இவர்கள் சரிசமமானவர்கள். ஒரு ஆணுடைய சாட்சியம் 2 பெண்ணுடைய சாட்சிக்கு சரிசமம், அரைவாசி. மார்க்கத்திலேயும் சில கடமைகள் அரைவாசி தான். மாதவிடாயுடைய காலத்தில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இப்படி சில விஷயங்கள் இருக்கிறது. இதை வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாஸிசாத்து அக்லின் வதீன், புத்தியிலேயும் மார்க்கத்திலேயும் குறைபாடுடையவர்கள். இன்னல் மர்அத خلقت من ضلع اعوج, பெண் என்பவள் வளைந்த விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டு இருக்கிறாள். அந்த வளைந்த எலும்பை அதை நேராக்க பார்த்தால் நீ உடைத்து விடுவாய். வளைந்த எலும்பை நேராக்க முயற்சி செய்தால் உடைந்து விடும். அந்த எலும்பை முறித்து விடுவது என்பது தலாக் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
பெண்கள் என்றால் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சில குறைகளை வைத்துதான் படைத்திருக்கிறார். சில குறைகள் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அதோடு அட்ஜஸ்ட் பண்ணி செல்வதுதான், வாழ்வதுதான் எங்களுக்கு சொல்லப்பட்ட விடயம். அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, குர்ஆன் சொல்கிறது வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், மனைவிகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். மனைவியை அடிப்பதோ கடுமையான வார்த்தைகளை சொல்லி திட்டுவதோ இதெல்லாம் ஒரு நல்ல கணவனுடைய செயல் அல்ல. அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், 30 வருடங்களாக நானும் என்னுடைய மனைவியும் சண்டை பிடித்ததில்லை. என்ன தெரியுமா செய்தார்கள்? கணவன் கோபமாக இருக்கும் பொழுது மனைவி பேச மாட்டான். மனைவி கோபமாக இருந்ததால் சில வார்த்தைகள் பேசினால் கணவன் மௌனமாக இருப்பார். சண்டைகளில் கலந்து கொள்வதற்கு இதுதான் மிக எளிதான வழி. அந்த சண்டையுடைய அந்த தாக்கம் முடிந்ததுக்கு பின்னர், அந்த மனக்கசப்பு முடிந்ததுக்கு பின்னர் மறுபடியும் அவர்கள் சேர்ந்து கொள்வார்கள். இதுதான் என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்க வேண்டும். கனிமான சகோதரர்களே, நேரம் நெருங்கிவிட்டது. இன்னும் பல விஷயங்களை பேச வேண்டும், ஆனால் 1 மணிக்கு முன்னால் முடிக்க வேண்டும். அதனால் கடைசியாக ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி என்னுடைய கொத்பாவை முடித்துக் கொள்கிறேன். சில இடங்களில் எத்தனையோ குடும்பங்கள் கஷ்டப்படுகிறார்கள். காரணம், கணவன் மனைவியை சரியாக பார்ப்பதில்லை, செலவினங்களை சரியாக கொடுப்பதில்லை. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு பாவம் தெரியுமா? மனைவி பிள்ளைகளுடைய செலவீனம் கணவனுக்கு வாஜிப், கட்டாய கடமை. தொழவில்லை என்றால் எப்படி தண்டனை இருக்கிறதோ, ஃபரதான ஒரு கடமையை விட்டால் எப்படி தண்டனையோ, அதே போன்று மனைவிக்கு பிள்ளைகளுக்கு செலவீனம் கொடுக்கவில்லை என்றால் அது மிகப்பெரிய ஒரு தண்டனையாக மாறும். கண்ணியமான சகோதரர்களே, இது இஸ்லாமிய நாடாக இருந்தால், ஷரியத்துடைய சட்டம் அமுல்படுத்தப்படக்கூடிய நாடாக இருந்தால், ஒரு நாளைக்கு மனைவிக்கு செலவீனம் கொடுக்கவில்லை என்றால் கோர்ட் ஆர்டர் போடும் அந்த நாளுடைய செலவினத்தை கொடுக்குமாறு. இது மார்க்கத்துடைய சட்டம். ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிடக்கூடிய பெண்மணி என்றால் 3 நேரமும் கொடுப்பது வாஜிப். மௌத்துக்கு பின்னர் ஒரு நாள் விசுவாசினாலும் கேள்வி கணக்கு இருக்கிறது. பிள்ளைகளுக்கு செலவீனம் கொடுப்பது வாஜிப். கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ்விடத்தில் கேள்வி கணக்கு இருக்கிறது. அவர்கள் மன்னித்தால் மன்னிப்பு, இல்லை என்றால் மன்னிப்பு கிடைக்காது. பெண்களுடைய சைடில் அவர்கள் சமைப்பதோ, ஆடைகளை கழுவுவதோ, வீட்டு வேலைகளை செய்வதோ, பிள்ளைகளை கவனிப்பதோ அவர்களுக்கு வாஜிப் இல்லை. கணவனுக்கு வழிபட வேண்டும், கணவனுடைய அனுமதி இல்லாமல் வெளியே செல்லக்கூடாது. இது மட்டும்தான் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. வீட்டு வேலைகளை, பிள்ளைகளுடைய வேலைகளை மேல்மிச்சமாகத்தான் செய்கிறார்கள். ஷரியத்துடைய சட்டம் அதை தான் சொல்கிறது. கணவன் என்பவன் மனைவி பிள்ளைகளுடைய செலவினத்தை கட்டாயம் செய்ய வேண்டும். வீட்டினுடைய வேலைகளுக்கெல்லாம் காதிம், வேலையாட்களை வைப்பது கணவனுடைய பொறுப்பு. பெண்கள் செய்யக்கூடிய வேலைகள் மேல்மிச்சமான வேலைகள் தான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, நேரம் தாண்டி செல்கிறது. அதனால யாராவது உங்களுடைய குடும்பங்களுடைய செலவீனங்களில் குறைபாடு செய்தால், கடந்த காலங்களில் செய்த அந்த தவறுகளுக்காக மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்டு அவர்களுடைய செலவினத்தை சரியான முறையில் கொடுங்க. கணவன் மனைவி 2 பேரும் அன்பாக பாசமாக இருக்கும் பொழுது கணவனுடைய வருமானத்துக்கு ஏற்ப அவருடைய வாழ்க்கையை அமைத்து ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழலாம். கண்ணியமான சகோதரர்களை, அல்லாஹ் தஆலா குறுகிய ஒரு காலத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். எவ்வளவு காலம் வாழப்போகிறோம் என்பது தெரியாது. என்னுடைய அஜல் எதுவரை என்பது எனக்கு தெரியாது. இருக்கக்கூடிய காலம் என்னுடைய குடும்பத்தோடு, மனைவியோடு, பிள்ளைகளோடு, உற்றார் உறவுகளோடு சந்தோஷமாக வாழ்ந்து நல்ல ஒரு மௌத்தை அடைவோம். அல்லாஹ் தஆலா அவனுக்கு பயந்து தக்வாவோடு நல்ல ஒரு குடும்ப, ஒரு கணவனாக, நல்ல மனைவியாக இந்த பூமியில் வாழ்ந்து வஃபாத்தாகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கும்.